புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். ஆமென். சொல்றாரு, ஆகையால் நீ அடிமையா இல்லாமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீங்க அதாவது கரெக்டா வாசிச்சதெல்லாம் கரெக்டா இருக்கும். 4ல இருந்தே படிக்க பாருங்க. 4ல இருந்தே படிக்க பாருங்க. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி, என்னது? புத்திர சுவிகாரத்தை அடையும்படி. புத்திர சுவிகாரம் என்னது? பிள்ளைங்கிறதை அடையும்படிக்கு பாருங்க, அடையும்படிக்கு நியாயப்பிரமாணத்தின் கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தை அடையணும். அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எதுக்கு அனுப்பினார் தேவன்? தேவன் இதை நீங்க நல்லா கவனிக்கணும். 4, 5 நீங்க வீட்டுல போய் படிக்கணும். எதுக்கு இந்த பூமியில தேவன் அனுப்பினார்? 4 பாருங்க, 4 படிங்க. எதுக்கு அனுப்பினார்? புத்திர சுவிகாரத்தை அடையும்படி, அவர் பிள்ளையாகும்படி. அவங்க எப்ப பிள்ளையாய் மாறாங்க? இயேசு கிறிஸ்துவினால் பிறக்கும் பொழுதுதான். நியாயப்பிரமாணத்தை மறித்து ஆவி பிரமாணங்களை எத்தனை பேர் பிழைக்கிறார்களோ அவர்கள் தான் புத்திர சுவிகாரம் அடையும்படி பிள்ளையாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. பிள்ளையாக்கப்படுறாங்க. புத்திர சுவிகாரம் அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக. எதுக்கு 2 இடத்துக்கு வராரு? எதுக்கு வராரு? நம்ம அவருடைய பிள்ளைகள் ஆகணுங்கிறதுக்காகவும், அடுத்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்வதற்காக, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்வதற்காக அவர் எப்படி வராரு? காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? தேவன் எதுக்காக நம்முடைய குமாரனை அனுப்பினார்னு? நாம் அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாமின் வம்சத்திலே அடிமைத்தனம் வருகிறது. எத்தனை பேருடைய வார்த்தையை விசுவாசித்தாங்க அவர்கள் பிழைத்தார். நோவாவுடைய வார்த்தையை விசுவாசித்தார், பிழைத்தார். ஆபிரகாமுடைய வார்த்தையை விசுவாசித்தார், பிழைத்தார். தாவீதுடைய வார்த்தையை நம்பினார், பிழைத்தார். அவருடைய வார்த்தையை நம்பினாங்க, அவர்கள் பிழைத்தார்கள். ஆனால் அந்த வேற எல்லாருமே அடிமைக்கு உட்படுத்தாங்க. அப்போ இந்த அடிமையில் இருக்கிறவர்களுக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுக்கணும், பிள்ளைங்கிற ஸ்தானத்தை கொடுக்கணும். நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறவங்களும் அடிமையில் இருக்கிறாங்க, அவங்களையும் நினைச்சணும் மீட்டுக் கொள்ளணும். மீட்டுக் கொள்வதற்காக தேவன் நியாயப்பிரமாணத்துக்கு இயேசு கிறிஸ்துவை உட்பட்டவராக இந்த பூமிக்கு அனுப்பினார். அடுத்த பாருங்க, அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியா அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். எப்படி இருக்கும்படியாக? நீங்கள் புத்திரனாக இருக்கிறபடியா. இப்ப எப்படி சொல்றாரு? புத்திரனாக இருக்கு, நீ பிள்ளையா இருக்கிறன்னு சொல்றாரு. இது எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினவர். அவரை விசுவாசித்த எத்தனை பேர், அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளை. அவருடைய பிள்ளைகளுக்கு தான் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறதற்காக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். உங்களுக்குள்ள யார் அனுப்பினார்? அவருடைய ஆவியை உங்களுக்குள் அனுப்பினார். அப்ப உங்களுக்குள்ள யார் இருக்குதா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இது எதனால் வந்தது? நீங்கள் விசுவாசிக்கிறபடினால். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறபடினால் உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்? நம்புறீங்க? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னா வசனம் சொல்லுது, அவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடினால் சாவுக்கு ஏதுவான என் சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. நான் பலத்தின் மேல் பலன் அடைகிறேன், மகிமை மேல் மகிமை அடைகிறேன். ஆமென். எதனாலனா அவர் உங்களுக்குள் இருக்கிறபடினால், நீங்கள் அதை நம்புகிறபடினால் உங்களுக்குள் வேலை செய்யும். நீங்கள் நம்பினால்தான் உங்களுக்குள் என்ன செய்யும்? வேலை செய்யும். நான் ஒரு பாவியா இருக்கிறேன் அப்படின்னா எதை நீங்க சொல்றீங்க? நான் இன்னும் என்ன செய்றேன்? அடிமையாகத்தான் இருக்கிறேன். நீங்க நம்பினா அது வந்து உங்களுக்குள்ள வேலை செய்ய. யாருக்கு தான் வேலை செய்யும்? புத்திரனுக்கு தான் என்ன செய்யும்? வேலை செய்யும். அல்லேலூயா. அப்போ நீங்க நல்ல பாருங்க, அதனாலதான் பாருங்க, நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் நம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார்.
அனுப்பினார். ஆகையால் நீ இனி அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். எப்படி நீங்க புத்திரனாய் இருக்கிறீர்கள் என்று சொல்ல தெரியுதா உங்களுக்கு? சுதந்திரவாளி எப்படி, அவருடைய புத்திரன் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டு நான் அவரை விசுவாசித்தபடினால் இன்னைக்கு எனக்கு அவருடைய ஆவி எனக்கு தந்திருக்கிறார். ஆனபடினால் நான் தேவனுடைய புத்திரனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய புத்திரனாக இருக்கிறீர்கள். ஆமென். இதெல்லாம் நீங்க தினமும் சொல்லணும். தினமும் வாயத்தை சத்தியத்தை மனதாவே சங்கீதத்துல போடுங்க. யார் அவருடைய ராஜ்யத்துல போன மனதார சத்தியத்தை பேசுகிறவர் தானே. நீங்க யார்கிட்ட ஒருத்தர் பேசினா மனதார நீங்க சத்தியத்தை மனதார நீங்க பேசுங்க. சும்மா இருக்கிறதுல வார்த்தையை நல்லா பேசுங்க. அதுவும் செபம். இது பேச பேச உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு அந்த ஜீவன் உங்களுக்கு வேலை செய்யும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய அந்த ஜீவன் உங்களுக்கு செயல்படுகிறது. ஏனென்றால் நீங்க விசுவாசிக்கிறபடிதான். ஆகையால் நீ அடிமையாராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனை ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரவாளியாய் இருக்கிறாய். தேவனுடைய சுதந்திரவாளியாய் இருக்கிறாய். அப்படி நீங்கள் சுதந்திரவாளி என்றால் நீங்கள் எல்லாவற்றுக்கும் எஜமானாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம்? நாம் அடிமைப்பட்டவன். நாங்க இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? அடிமையா தான் இருக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு அப்படித்தான் இருந்தார். இயேசு அப்படித்தான் வாழ்ந்தார். இயேசு அப்படி வாழ்ந்ததுக்கு காரணம் நீங்க நல்லா இருக்கிறதுக்காக. ஹல்லேலூயா. நீங்கள் புத்திரனாய் இருக்க வேண்டும் என்பதற்காக, நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் சொல்லப்பட்ட ஒரு சந்ததி கிறிஸ்துவுக்குள்ளாக சகலவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்கிறார். ஆமென். சரி, அதிலே 28 வசனம் படிங்க. 28 29. 28 29. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல் வாக்குத்தத்த பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆயினும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனே அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுது நடந்து வருகிறது. சகோதரர், நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆபிரகாம் சொல்றாரு, உன் சந்ததி ஒரு சந்ததி சொல்லணும். அந்த சந்ததி யாரு? கிறிஸ்து. இப்ப நாம் கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிறபடினா நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, சுதந்திரவாளியாக நாம இருக்கிறோம். எப்படி ஆபிரகாமுக்கு வாக்கு, அதாவது ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க அப்படிதானே? ஒரு 2 பிள்ளைகள் சொல்லுங்க. ஆபிரகாம், ஒன்னு ஈசாக் அப்படிதானே, என்னொன்னு யாரு? இஸ்மாவேல் அப்படிதானே? இதுல கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஈசாக்கு இஸ்மாவேல் ஆபிரகாமுக்கு இருந்தாங்க. அப்போ ஈசாக்கு யாரு? சுதந்திரவாளி, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, அவன் சுதந்திரவாளி. இஸ்மாவேல் யாரு? அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவன். ஏன்? வேலைக்காரியர்களுக்குள்ள பிறந்தவன், அவன் அடிமையானவன். வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் யாருக்கு சொந்தமாக்குச்சு? ஆபிரகாமுடைய சொத்தெல்லாம் யாருக்கு போச்சு? ஈசாக்குக்கு போச்சா? இஸ்மாவேலுக்கு போச்சா? ஈசாக்கு தான் போச்சு அப்படிதானே? ஏன் இஸ்மாவேலுக்கு போகல? அவன் அடிமைத்தனத்தின் பிள்ளை. ஹல்லேலூயா. அவன் மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்களுக்குள்ள வாக்குத்தத்தங்கள் செயல்பட முடியாது. ஏதாவது அடிமைத்தனத்துக்கு உட்பட்டது. ஆனால் சுதந்திரமாக்கப்பட்ட விசுவாசத்தினால் பிறந்த சந்ததி இருக்கு பாருங்க, அவர்கள் சுதந்திரவாளிகள். அவர்களுக்கு பிதாவின் வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்கள், வாக்குத்தத்தத்துக்கு உரிமை உடையவர்கள். நீங்கள் எப்படி வந்துச்சு இது? இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களை அவர் பெற்றெடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மூலமாக உங்களை பெற்றெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க புதிதாய் பிறக்கப்பட்டவர்கள், நீங்க புதிய சிருஷ்டியா இருக்கிறீங்க. பழைய எல்லாம் ஒழிந்து போயிடுச்சு. ஆமென். சொல்லுங்க, நான் புதிய சிருஷ்டி. பழைய எல்லாம் ஒழிந்து போயிடுச்சு. கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க, பழைய உங்களுக்குள்ள இருந்த அந்த வேதனை, அந்த தரித்திரம், வியாதி, இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்த்துட்டு சொல்லுங்க, நான் புது சிருஷ்டி. பழையவை எல்லாம் ஒழிஞ்சு போயிட்டு எல்லாமே புதிதாய் மாறிற்று. ஆமென். ஹல்லேலூயா. புதிதாய் நீங்க மாறிட்டுன்னு சொல்லும் பொழுது எல்லாமே புதிதாக்கப்படுது. ஏன்னா உங்க வாயில ஜீவன் இருக்கு. ஹல்லேலூயா. உங்க வாயில தேவனுக்கு ஜீவனை வச்சிருக்கிறார். அந்த ஜீவன் உங்களுக்கு சகலத்தையும் உங்களுக்கு தரும். ஆமென். அதை அறிந்து கொள்ளணும். உங்கள் ஜீவனை நீங்க அறிந்து, அதுதான் சத்தியம். அதை அறிந்து கொள்ளும் போது நீங்க விடுதலையாக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ அதிலே பாருங்க 23 படிங்க. அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். சுயாதீனமானவனிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி. அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி
மாம்சத்தின்படி பிறந்தவன், சுயாதீனத்திலிருந்து பிறந்தவன், வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். அல்லேலூயா. ஆமா, இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க இன்னும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவர்களா இருந்தீங்கன்னா நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அடிமைக்கு உட்பட்டவர்கள். அங்க என்னது நடக்கும்? அடிமைக்கு உட்பட்டவர்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள். இந்த உலகத்துக்குரியவர்களுக்குள்ள இந்த உலகத்தின் அதிபதிக்கு எதிர்த்து நிற்க அவனுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நீங்கள் மறுபடி பிறந்தவர்கள் சொல்றீங்க பாரு, அவர்கள் வானத்துக்குரியவர்கள். இந்த வானத்துக்குரியவர்கள்ட்ட இந்த உலகத்துக்குரியவன் தொடர்ந்து அதிகாரமே கிடையாது. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் வானத்துக்குரியவன். ஆமென், நான் வானத்துக்குரியவன். இந்த உலகம் என்ன ஒன்றும் செய்ய முடியாது, என்னை சேதப்படுத்தவே முடியாது. சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்கு சேதப்படுத்த முடியாது, என் குடும்பத்துல சேதப்படுத்த முடியாது, என் தொழிலை சேதப்படுத்த முடியாது, ஊழியத்தை சேதப்படுத்த முடியாது. ஆமென். இதெல்லாம் நீங்க பேசணும். ஏன்னா நீங்க ஜீவனோட சுதந்திரவாளிகள். இயேசு கிறிஸ்து ஜீவனை தந்திருக்கிறாரு. நீங்க அடிமைப்பட்டவங்க இல்ல. வாக்குத்தத்தம் உங்களுக்கு உரிமை உடையது. தினமும் சொல்லணும், ஆபிரகாம் ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமானது, எனக்கு செயல்படுகிறது, என் பிள்ளைகளுக்கு செயல்படுகிறது. ஆமா, நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமானது. ரோமர் 8:1 படிங்க. இந்த மாம்சத்துக்குள்ளது என்ன பிரச்சனைகளை கொண்டு வருதுங்கிற பாருங்க. அந்த ஒரு வார்த்தை தான் எனக்குள்ள 15 வருஷத்துல கிறிஸ்தவ வாழ்க்கையை மாத்துச்சு. அந்த ஒரு வசனம் ரோமர் 8:1. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை? ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு. கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருந்துமே மாம்சத்தின்படி நடந்தா என்னதான் உண்டு? ஆக்கினை தீர்ப்பு தான் உண்டு. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக மாம்சத்தின்படி நீங்க நடப்பீர்களா நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள். மாம்சத்துக்குரியது என்னன்னா அது சட்டத்திற்கு உட்பட்டது. ஏன்? மாம்சத்துக்குரிய பாவம் இருக்கும். மாம்சத்துக்குரிய பாவம் இருக்கும். மறுபடி பிறந்தவங்கிட்ட பாவம் கிடையாது. அவர்கள் விடுதலையாக்கப்பட்டவங்க. பாவம் இல்லைன்னா தாங்க விடுதலையாக்கப்பட்டவங்க. இப்போ நீங்க நான் பாவமே பண்ணலன்னு சொல்லக்கூடாது. பாவமே பண்ணலன்னா நீங்க நான் மாம்சத்துல தான் இருக்கிறேன், ஆனா ஒரு பாவம் பண்ணல அப்படின்னு சொன்னா நீங்க பொய்யனாக இருக்கிறீங்க. அந்த பாவ மனுஷன் மரித்து விட்டான். ஆவி மனிதன் உங்களுக்குள் பிழைத்து இருக்கிறான். அந்த ஆவி மனிதனுக்குள்ளதான் எது இல்லை? பாவம் இல்லை. ஆவில அதான் இயேசு சொன்னாரு, கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வதிக்க படங்கிறது இல்லை, ஆசீர்வதித்து இருக்கிறார். எங்க இருக்கிறார் ஆசீர்வதிச்சு? ஆவில எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிருக்காரு. இது இப்போ உங்களுக்கு எங்க வரணும்? ஆத்துமாக்குள்ள வரணும், உங்க சிந்தைக்குள்ள வரணும். அதனாலதான் இயேசுகிறார், மனம் உங்க மனம் என்ன செய்யணும்? திரும்புங்க, மனதை திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று. நான் இப்ப பேசிக் கொண்டிருக்க என்னுடைய சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷம். நீங்கள் ராஜ்யத்துக்கு உரியவர்கள். உங்க சபைக்கு உட்பட்டவங்க யாருன்னா ராஜ்யத்துக்கு உரியவர்கள். ராஜ்யத்துக்கு உரியவர்களுக்கு ராஜ்யத்தின் வார்த்தையை தான் கொடுக்கணும். அல்லேலூயா. இப்போ பாவிகளுக்கு நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தை கொடுக்கலாம். இப்போ பாவத்தில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். ஏன்னா அவங்க எதிர இருக்காங்க, பாவத்துக்குள் இருக்காங்க. ஏன்னா மறுபடி பிறந்ததை அவங்க என்ன செய்யல? விசுவாசிக்கல. அவங்க விசுவாசிக்காதபடினால இயேசு கிறிஸ்து அவங்களுக்காக ஒரு ரத்தம் சிந்தினார். அவங்க விசுவாசிக்காம இருக்கிறபடினால இன்னும் அவர்கள் பாவத்தில் இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க அவருடைய பாவத்தை மன்னிக்கிறார். அவர் மன்னிச்சதை அவங்க என்ன செய்யல? நம்பாம இருக்காங்க, விசுவாசிக்காம இருக்காங்க. அதனாலதான் வேதத்தில் விசுவாசிக்கிறவன் நீதிமான், விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பாங்க. ஒரு நீதிமான் விசுவாசத்தை தான். எப்படி விசுவாசம்? என் பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். அவர் என் அக்கிரமத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். என் நோய்களை நீக்கி இருக்கிறார். அப்ப நீங்க உங்களுக்குள்ள ஒரு நோய் அப்படிலாம் சொல்லுதுன்னா நீங்க சொன்ன என் நோய்களை எல்லாம் நீக்கினதுக்காக ஸ்தோத்திரம். நான் கிறிஸ்துவின் நான் உடையவனா இருக்கிறேன். என் சரீரத்துல கிறிஸ்துவின் சரீரமா இருக்குது. இந்த சரீரத்தை எந்த வியாதியும் இருப்பதற்கு உரிமை கிடையாது என்பதை நீங்க முழு நிச்சயமாக நம்பணும். நீங்க பேசணும். நம்பணும், பேசணும். சாத்தானுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவன் என்ன செய்வான்? 4 பேர்த்த உங்கள்கிட்ட அனுப்புவான். உனக்கு வயசாயிடுச்சு, உனக்கு அப்படிதான் இருக்கும். உனக்கு சுகர் வந்துச்சு, உனக்கு அப்படித்தான் இருக்கும். இந்த மழை நேரம் உனக்கு அப்படித்தான் இருக்கும். இந்த வெயில் உனக்கு அப்படித்தான் இருக்கும். நீ நல்லா வேலை செய்ய
கிடைக்கும். அப்படி சொல்றத கேட்டுக்கிட்டு இருப்பதல்ல ஆவி மனிதன். அங்க என்ன சொன்னாரு, இங்க எழுதி என்ன வச்சிருக்கிறாரு, அதை நீங்க நம்புறதுதான் ஆவி மனிதன். அதைத்தான் நீங்க உள்வாங்கணும். உலகம் சொன்னதை உள்வாங்க கூடாது. உலகம் சொன்னதை உலகத்துக்குரியவன் உள்வாங்கட்டும். உலகத்துக்குரியவன் ஆமா எனக்கு வயசா இருக்கு நான் அப்படி இருக்கேன் அவன் நம்பட்டும். நீங்கள் அவர் இருக்கிறவன் இவ்வளவு உங்களை வச்சிருக்கார். அல்லேலூயா. உங்கள் ஆயுசு நாட்களை அவர் திருப்திப்படுத்துவார். ஆமென். நீங்க தினம் இதெல்லாம் சொல்லுங்களேன், என் ஆயுசு நாட்களை திருப்தி ஆக்குகிறார். இதை எனக்கு ஒரு காண்டாமிருகத்தின் பலனை தந்திருக்கிறார். கழுவின் பலத்து மறுபடியும் எனக்குள்ள கழுவின் பலத்தை எனக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் நீங்க இதெல்லாம் என்னன்னா ஆவி மண்ணா. ஆவி பிரியவர்கள் இதுதான் சாப்பாடு. இதெல்லாம் நீங்க பேசும்போது நீங்க வளருவீங்க. வளரும் போது ஆளுகை தன்மையில வரும். ஆளுகை தன்மையில வரும்போதுதான் எஜமான்கிற உரிமை உங்களுக்குள்ள வரும். அல்லேலூயா. ஆமென். அடுத்த ஒரு வசனத்தை பாருங்களேன்.